ஈஸியஸ்ட் வேல பன்னீர் பட்டர் மசாலா செய்வோமா? பன்னீரை க்யூபாக கட் பண்ணுங்க. அதில் ஒரு துண்டு பன்னீர் எடுத்து தனியாக வச்சுருங்க. நம்ம அரைக்க போகிற பேஸ்ட்டில் இந்த பன்னீர் போட்டால் அந்த பேஸ்ட் வந்து திக்காக வரும். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு பேனில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு அதோட கேஷ்யூஸ், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா சுருண்டை வதக்கிடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க பன்னீரை போட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இந்த பன்னீர் துண்டு போட்டனால இந்த பேஸ்ட் வந்து நல்லா திக்காக இருக்கும். இப்போ பேனில் மஞ்சள், மிளகாத்தூள் போட்டு பன்னீரையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. பன்னீர் நல்லா கோல்டன் கலர் ஆகணும். அப்புறம் அதே பேனில் அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அதில் தேவையான அளவு சில்லி பவுடர், பட்டர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீரையும் போட்டு க்ரீன் பீஸும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி நான் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கையில் கசக்கிட்டு அதையும் தூவி விட்டுருங்க. கொஞ்சமாக க்ரீம் மேலே ஊற்றுனீங்கன்னா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதை வந்து நீங்கள் பரோட்டா, பூரி, சப்பாத்தி, நான் எதில் வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.